முட்டை தளபதி தான். யாழ்ப்பாணத்தினுடைய மைய பகுதி பஸ் ஸ்டாண்டு. விஜயின் வெற்றியை யாழ்ப்பாணத்தில் திருவிழா போல் இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர் முதல் நேரம் 5 மணி மட்டும் இந்த வெடி போட்டபடியே இருக்கும். வணக்கம், நாங்கள் மீண்டும் ஒரு காலை ஊடாக சந்திக்கிறோம். இன்றைய நாளில் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நாங்கள் நிற்கிறோம். இந்த நள்ளிரவு வேளையில் இந்த இடத்துல இன்றைய நாளில் இந்த நகர பகுதி ஒரு வித்தியாசமான ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கோன்னு சொல்லலாம். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இன்றைய நாளில் இந்தியா தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தது. அந்த சட்டமன்ற தேர்தலில் பங்கு பெற்று இருந்த விஜய் அவர்கள் போட்டியிட்ட விஜய் அவர்களுடைய வெற்றியை முன்னிட்டு இன்றைய நாளில் இந்த நகர பகுதியில் பல பிரதேசங்களையும் பல்வேறு விதமான கொண்டாட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்குது. அந்த கொண்டாட்டங்கள் எந்த மாதிரி இடம்பெறுது, அதோட அந்த கொண்டாட்டங்களை செய்கிறவர்கள் என்ன மாதிரியான கருத்துக்களை இந்த இடத்துல முன்வைக்கணும் என்பது தொடர்பாக இந்த காலை அமைய புதன்கொடை சேனலுக்கு யாரா புதுசாக நீங்கள் சொல்லிச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காலை பாருங்கள். இப்போ காலைக்குள்ள போகலாம். நாளில் நிறைய இளைஞர்களை பார்க்கக்கூடிய மாதிரி நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய பகுதி யாழ்ப்பாணம் லக்கி போன் ஷாப்புக்கு முன்னால் நாங்கள் நிற்கிறோம். அந்த இடத்துல இன்றைய நாளில் இந்த டிவிகேனுடைய கொடிகளை இந்த இளைஞர்கள் கையில் வச்சிருக்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் பல வெடிகளையும் கொளுத்தி ஒரு ஆரவாரமாக இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வாங்க அப்படியே தொடர்ச்சியாக போய் பார்ப்போம். இப்போது நமது லக்கி அண்ணன் விஜய் மன்ற ரசிகர் மன்ற தலைவராக இருக்கிறார் இலங்கையில். இப்போது வெடி கொளுத்தி ஆனந்தமாக இந்த நிகழ்வை நடத்தி தொடக்கி கொண்டிருக்கார். யாழ்ப்பாணத்தில் எங்கெங்கே சந்தி இருக்கோ அந்தந்த சந்தியெல்லாம் வெடிமலையாக ஸ்டார்ட் பண்ணி தொடக்க போகிறோம். நாளை பின்னேரம் 5 மணி மட்டும் இந்த வெடி போட்டபடியே இருப்பார்கள் அனைத்து பேரும். முதல் ஸ்டார்ட் ஆகியிருக்கின்றது பாருங்கள். விஜய் வென்றதை கட்டாயமாக கொண்டாடத்தானே வேணும். ஒட்டுமொத்த தமிழரும் கொண்டாட வேண்டி. அவன் தமிழன் தானே, நம்ம தலைவர் தானே வென்றிருக்கார். அது கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். யாழ்ப்பாணத்துக்கோ தமிழருக்கு ஒட்டுமொத்த தமிழருக்கு அவர் வரும் முதலமைச்சர் பதவியேற்ற கையோட 5 வருட இடைவெளிக்குள் நல்ல ஒரு வெற்றி மாற்றத்தை சந்திக்க விஜயின் வெற்றியை யாழ்ப்பாணத்தில் திருவிழா போல் கொண்டாட கொண்டிருக்கின்றோம். ஒட்டுமொத்த ரசிகர்களும் சரி, விஜய் தொண்டர்களும் சரி, இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழர்களும் விஜயின் பக்கம் திரும்பி பார்க்கிற அளவுக்கு வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கண் முன்னால் பார்க்கக்கூடியதாக இருக்குது யாழ்ப்பாணத்தில். இது போன்ற ஒரு வெற்றியை நீங்கள் கண்டிருக்க முடியாது. எத்தனையோ தேர்தல் நடந்திருக்கும், ஆனால் விஜய் போன்று வெற்றி பெற்ற அவரை இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சரை காண முடியாது. அந்த அளவுக்கு வெற்றியை விஜய் ஈட்டியுள்ளார். எல்லாருக்கும் வந்திருக்கிற ஊடகங்களுக்கு வணக்கம். உங்கள்கிட்ட முதலாவது நான் கேட்க போற ஒரே ஒரு கேள்விதான். உங்களுக்கு எல்லாருக்குமே தளபதி விஜயை பிடிக்குமா? அப்ப எல்லாரும் சேர்ந்து, நீங்களும் சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விசில் ஒன்று போடுவோமா? போடுமா? இலங்கையில எங்களோட தளபதி அண்ணா, நம்மட தளபதி விஜய் அண்ணாட அவருடைய அனுமதியோட நாங்கள் இலங்கையில் பொறுப்பாளராக இருக்கிறோம். சரியா? இலங்கையில் நாங்கள் ஒரு நிறைய பேர் குரூப்பாக இருக்கிறோம். அண்ணாவோட சைனோட இலங்கையின் ஒருங்கமைப்பாளராக இருக்கிறோம். இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் ஒரு மக்களாக, ஈழ மக்களாகவும் சரி, நாங்கள் ஏற்கனவே எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும், எல்லா இடமும் வாழ்த்தி பேனர் அடிச்சிருந்தாங்க. நீங்கள் எல்லா இடத்தையும்
பார்த்துருப்பீங்க. அப்போ நான் மீனவர் நண்பர்களோடையும் சேர்ந்து செஞ்சுருக்கிறோம். எல்லாரோடையும் இணைஞ்சு வந்து சிறப்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சினாங்க. அப்போ வாழ்த்துக்கள் தெரிவிக்க கூட எங்களுக்கு சில எதிர்ப்புகள் வந்தது. அதை நாங்கள் பொருட்படுத்தாமல் கணக்கெடுக்காமல் இல்லை. எங்களுக்கு தெரியும் வெற்றி நிச்சயம் என்று சொல்லி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அதை பர்சனலாக கூட எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதை நாங்கள் பெருசுபடுத்தலை. எங்களுக்கு முக்கியம் தளபதியை இந்த வருஷம் 2026ஆம் ஆண்டு சிஎம்மாக கொண்டு வரணும். தமிழ்நாட்டுக்கு வந்து தளபதி இவர் வந்து மிஸ்டர் சந்துரு இவரும் வந்து எங்கட இவரும் வந்து பொறுப்பாளராக இருக்கிறார் இங்கே இலங்கைக்கு. சரியா? அப்போ தளபதி சிஎம்மாக தமிழ்நாட்டுக்கு இந்த முறை வரணும். ஒரு தமிழன் ஆளணும் தமிழ்நாட்டை. இந்த வருஷம் ஒரு எல்லாருக்கும் தெரியும். இலங்கையில மட்டும் இல்ல, இந்தியாவில மட்டும் இல்ல, உலக நாடு ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சொல்லி எதிர்பார்க்காத அளவுக்கு எதிர்பார்க்காதவங்களே தளபதிக்கு பிஸ் பண்ணி வாழ்த்து தெரிவித்து கொண்டிருக்கா. எல்லாரும் அறிஞ்ச விஷயம். வந்த அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி. இது வந்து எங்களோட தலைவற்ற வெற்றி கொண்டாட்டம் மட்டும்தான். இது இந்த சூழல் வந்து டிவிக்கு தெரியும். நாங்கள் எந்த ஒரு நோக்கத்தோட இந்த கொண்டாட்டத்தை செய்யல. எங்களோட தலைவலியின் வெற்றியை வந்து சிறப்பாக கொண்டாடுறோம். பிடிச்சவங்க வந்து ஏற்றுக்கொள்ளுங்க, பிடிக்காதவங்க வந்து பேசுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அப்பதான் ஜாலியா இருக்கும். பேசி உங்களோட கருத்துக்கள் எப்படி இந்த வீடியோஸ்ல உங்களோட கருத்துக்கள் வரும். எங்களை பிடிக்காதாக்கள் தளபதியை பிடிக்காத நீங்க கருத்தை போடுங்க. ஆனா நாங்க என்ன செய்ய தெரியுமா? தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கார். மாண்புமிகு மாணவன் மாண்புமிகு சிஎம் முதலமைச்சர் அவர்கள் தமிழருக்கும் கிடைச்ச வெற்றி. ஒரு தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கான். சரியான தமிழன் முதலமைச்சரா வந்திருக்கான். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். அதை விட இலங்கை தமிழருக்கு நல்லது நடக்கும் என்று 100% நாங்கள் உறுதிமொழி கூறுகின்றோம். இனி 5 வருட ஆட்சியில எங்கள் தமிழருக்கு நல்லதே நடத்தி காட்டுவார் என்று நாங்கள் ஒட்டுமொத்த விஜய் ரசிகராக இருக்கட்டும், விஜய் அண்ணாவு என்று கூப்பிடுவரால் இருக்கட்டும், தம்பி அண்ணன் தம்பி சகோதரம் எல்லாருமே விஜய் நம்பி தமிழ்நாடு எப்ப விடியுதோ ஈழம் அப்ப விடிஞ்சிருச்சு. தளபதி சிஎம்மா வந்த எங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. எங்களுக்குரிய அனைத்து தேவையையும் அவர் வந்து எங்களோட கோரிக்கை மூலமோ இல்லை அவர் பார்த்து பக்குவமா வந்து எங்களுக்கு சரியான முறையில் வந்து ஈழத்தமிழருக்கு செய்வார். உலக நாட்டில் இருக்க அனைத்து தமிழர்களுக்கு செய்வார். உங்களுடைய எல்லா மக்களுடைய சப்போர்ட்டும் வந்து கிடைச்சது. எங்களுக்கு தளபதி கிடைச்சது. மிக்க 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 நன்றி. ஈழத்தமிழர்கள், புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருக்குமே தளபதி சார்பாக வந்து இந்த இடத்தை நான் வந்து மிக்க 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 நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றது ஊடகங்களுக்கு மிக்க நன்றி. எங்களை சப்போர்ட் பண்ற அனைத்து டிவிக்கு உறுப்பினர்களுக்கும் நன்றி. மீடியாக்களுக்கு முக்கியமான சப்போர்ட் செய்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிக்கணும். மற்றவைய மனநோகுற மாதிரி ஒரு வசனம் நாங்க கதைக்கவும் இல்லை. மனநோகுற மாதிரி நீங்களும் கதைக்காதீங்க. இது வெற்றி கொண்டாட்டத்தை எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். எந்தவித அரசியல் நோக்கமும் இல்லை. அதாவது ரசிகராக இருந்து நாங்கள் இப்போ அவற்றை டிவிக்கு தொண்டனாயிருக்கோம். அவ்வளவுதான். வேற இந்தியில எந்தவித அரசியலும் இல்லை. நாங்கள் அந்த காலத்திலேருந்தே ரசிகர்களாக இருந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே நாங்கள் ரசிகர்கள் எல்லாரும் தெரிஞ்சதானே. இப்போ நாங்கள் வந்து தொண்டராயிருக்கோம். அவ்வளவுதான். வேற எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. 10 சீட் கூட வெல்லவே மாட்டார் என்று சொன்ன தளபதி இன்றைக்கு 110 சீட் பெற்றிருக்கார். அதுக்கு காரணமா தமிழக மக்கள் மட்டும்தான். நன்றி 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 நன்றி. அதெல்லாம் தாண்டி தனி ஒரு மனிதன் நின்று எவ்வளவோ வழிகளை தாண்டி அதுக்கு பின்னால எவ்வளவோ சூழ்ச்சியா பண்ணாங்க. அதையும் தாண்டி சிம்பிளா சிங்கம் போல. ஆனா தலைமை போல எவைக்கு தப்புடு ஒரு கட்சிக்கார கூட காசுக்கோ லஞ்சமோ இல்லாத ஊழல் நடக்குது. ஊழல் எல்லாத்தையும் முறியடிச்சு பண்ணி தளபதி வந்திருக்கிறார். இது தமிழ்நாடு 5 வருஷம் இல்ல 50 வருஷம் முன்னுக்கு போகும். இது தமிழருக்கு கிடைக்க ஒரு பெரிய ஒரு வேட்டு. இது தமிழர் இல்ல, தமிழருக்கு நாடு. எங்களை கண்ட ஒரு முதலமைச்சர் இங்கே ஒரு தடவையும் இல்ல. ஆனா வந்து தமிழர் என்ற ரீதியில போல சந்தோஷமா போல கொண்டாடுறதுக்கு வந்து எங்க இளைய தளபதி வந்து முதலமைச்சரா இருக்கிறார். சென்னையிலயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ பெருசா இருக்கிறார். ஆனா அவர் வந்தது வந்து இது வந்து எங்களால் மறக்கப்படியாத ஒரு என்னென்ன சொல்றேன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து எல்லாருமே வந்து கேள்வி செஞ்ச இங்க வந்து அங்கே நான் எங்க நாடு இங்கே இருக்கு, நீங்கள் எங்கே இருக்கணும் இப்படி செய்யறீங்க. ஆனா அது முக்கியம் இல்ல. தமிழனுக்காக ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்குறாங்க இவ்வளவு பேர். இப்ப வந்து கூட நீங்க என்னதுக்காக இங்க வந்திருக்கீங்க?
ஒரு விஷயம் ஒன்று இருக்கிற விட தான் நீங்களே வந்தீங்க. அப்ப வந்து தளபதி தான் மெயின். அப்ப இதில் வந்து நாங்கள் எவரையுமே நாங்கள் கவனமாகவும் கையக்கூடாது, எவ்வளவு தப்பாகவும் கையக்கூடாது. தளபதி ஒன்று தான் பெஸ்ட். அதே மாதிரி எங்களுக்கு வந்து முதலமைச்சர் இங்கே இருந்தாரோ வந்தாரோ போனாரோ அதை பற்றி தெரியல. ஆனால் தமிழன்ற பேரில் இவ்வளவு லட்சக்கணக்கில் ஒரு சின்ன வயசுலேருந்து பெரியாக்கள்ல இருந்து முதலமைச்சர் விஜய் தான் தெரிய போதில்லை. இதுதான் தமிழன். அப்ப தமிழனை கொண்டு வந்ததார் பெஸ்ட் தளபதி. இதுக்கு ஒரு விசிலடி சொல்லியிருக்கார். முக்கியமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் ஊக்குவிப்பு மாத்திரம்தான் நாங்கள். ஆனா ஓட் சின்னத்தை போட்டது ஃபுல்லா தமிழ்நாட்டு மக்கள். அனைத்து தமிழ்நாட்டு மக்களையும் கையேந்தி அவர்களை வரவேற்கின்றோம். நன்றி. இப்படி ஒரு எலெக்ஷனை எந்த ஒரு தமிழ்நாடு பார்த்து இந்த தமிழ்நாடு பார்த்தே இல்லை, வேர்ல்டு வைடே தடவை இந்த எலெக்ஷனை பார்த்து வந்துருக்கு. அதான் இது ஒரு வரலாறுலயே இது ஒரு பெரிய ஒரு வரலாறு உண்டு. அது தனி ஒரு மனிதனா முதலாவது எலெக்ஷன்ல நின்று 112 சீட்டை சிம்பிளா தட்டிட்டு போயிருக்கிறார். இது பெரும் வெற்றி இல்ல, ஆக மிகப்பெரிய வெற்றி. அதே போல நாங்கள் இப்ப இலங்கையில வந்து இப்ப நாங்க போன தேர்தலில் வந்து நல்ல ஜனாதிபதியை தேர்ந்தெடுத்து நாங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்ப எங்கட வாழ்க்கை தரம் எப்படி மாறிக்கொண்டிருக்கு, எவ்வளவு பாதுகாப்பா இப்ப இருக்கிறோம். எல்லா போத பஸ் எல்லாம் ஒழிச்சு லஞ்ச மூலையில எல்லாம் ஒழிச்சு நல்ல ஜனாதிபதியை நாங்க தேர்ந்தெடுத்து இலங்கை மக்கள். அதே போல தமிழ்நாட்டுக்கு தளபதியை தேர்ந்தெடுத்து இருக்கிறாங்க நல்ல ஒரு மனுஷரை தமிழ்நாட்டு மக்கள். எங்கட ஜனாதிபதிக்கு இந்த இடத்துல வந்து நாங்கள் நன்றி சொல்றோம். இந்த இலங்கை ஜனாதிபதி எங்கட ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். இவ்வளவு உதவி செஞ்சவர் இப்படி ஒரு மனுஷரை நாங்கள் பார்க்கல. நான் கவலைப்பட்டேன். ஆனால் இப்போ எனக்கு 31 வயசு. ஆனால் அந்த 31 வயசுல நான் பார்க்காத எம்ஜிஆர் எங்கள் தளபதி மூலமா பார்த்துன்றது இந்த வருஷம் எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். அதனால வந்து 2026 நாங்கள் தளபதியை இப்போ நாங்கள் ஒரு எம்ஜிஆர் மாதிரி தான் பார்க்குறோம். வாழ்த்துக்கள். முக்கியமாக நாங்கள் சொல்ல போனது ஸ்ரீலங்காவில் இலங்கையில் நாங்கள் விஜயை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அதை விட 100 மடங்கு எங்கள் அனுரா அண்ணா அப்பா என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இப்போ எங்கள் நாட்டில் போதை நிறைய பிரச்சனை நிறைய எங்கள் நாங்கள் யாழ்ப்பாணம் ராயா திரையரங்குக்கு பக்கத்தில் வந்து நிற்கிறோம். இதில் வந்து ராயா திரையரங்கு இருக்குது. இந்த இடத்துல இன்றைய நாளில் இந்த வெற்றி கொண்டாட்டம் அதை வந்து எத்தனை வெடிகள் எல்லாம் கொளுத்தி இந்த இடங்களில் கொண்டாடி இருக்கிறோம்னு சொல்லி பாருங்க. இந்த இடங்களே நிறைய இளைஞர்கள் இப்போ நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இவ்வளவு வெடிகளும் வந்து இந்த இடத்துல கொளுத்தப்பட்டு இப்போ கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். திருப்பவும் மறுபடியும் அவர்கள் வெடியல்ன்ற போர்வையை கொண்டு வந்து அப்படி அதிரடியாக கொளுத்துற காட்சியை தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. பாருங்க இப்போ எல்லாம் இப்படி வெடிக்க நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு கொண்டாடியுள்ளோம். ரசிகர் மன்றத்தால் நாங்கள் கொண்டாடி இருக்கோம். விஜய் தளபதி தான் இன்றைக்கு அவ்வளோ. விஜய் தளபதி தான் முதலமைச்சர். அது எங்களுக்கு ஏற்கனவே தெரியுமாண்டு ஒரு மாதத்துக்கு மேலே நாங்கள் படிக்கலாம் வாங்கி வச்சுட்டோம், ஸ்டோக்கில் போட்டுட்டோம். இன்னும் இருக்குதா கொண்டாட்டம்? இன்னும் கொண்டாட்டங்கள் இருக்குது. நீ தான் எல்லாம் படிக்க போகுது. ரசிகர்கள் எல்லாமே யாழ்ப்பாண நகரத்தை வந்து நடைமுறையாக சுற்றி வர்றதுக்காக இப்போ தயாராகி போய்கொண்டிருக்கணும். அதுவும் இந்த டிவிக்கு கொடிகளோட ஆடல் பாடல் பாட்டுகள் எல்லாமே போட்டு தான் நாங்கள் போய்கொண்டிருக்கணும். பாருங்க யாழ்ப்பாணத்தினுடைய மையப்பகுதி பஸ் ஸ்டாண்டை நோக்கி வந்து இவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள்.